வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு Hband ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. Hband ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல Hband எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரை அமுத்துங்க. சர்ச்சில் Hband அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே Hband அப்படின்னு வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ ஓப்பன் அமுத்துறேன். இப்போ நம்ம Hbandக்குள்ளே போயிட்டோம். ஆனால் Hbandக்கு ஃபஸ்ட்டு ஜிபிஎஸும் ப்ளூடூத்தும் அதுக்கு வேணும். அதனால் இப்போ ஜிபிஎஸோட அட்மிஷன் கேட்குது. அதனால் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ப்ளூடூத்தை ஆன் பண்ணிடலாம். கிளிக் டு கனெக்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அமுத்துனீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் பேண்டோட நேம் இதில் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னோடய ஸ்மார்ட் பேண்டுக்கு நான் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். உங்களோட ஸ்மார்ட் பேண்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். இப்போ என்னோடய பாஸ்வேர்டை நான் இதில் போடுறேன், கன்ஃபார்ம் அமுத்திடுறேன். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஸ்மார்ட் பேண்டை கட்டலை, அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கனெக்ட் பண்ணோடனே எல்லா டீட்டெயில்ஸும் உடனே வராது. நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் டேட்டாலாம் ரீட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். டேட்டா ரீடிங் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஸ்மார்ட் பேண்ட் கட்டாதனால நான் எஸ்டர்டேயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சிரும். நீங்கள் அதாவது 11:30 to 12 அதில் அந்த இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, 11 o'clock to 11:30 எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க. இதிலே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் கேலரிஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் நீங்கள் எப்போ எந்த மாதம் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ அந்த டேட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கேயே கொஞ்சம் சேஞ்ச் பட்டன்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே மேலே ஷேர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா அதை அமுத்திட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்லீப். இப்போ நம்ம ஸ்லீப்புக்கு வந்தோன்னா 12:15 AM to 7:20 AM நான் தூங்கியிருந்தேன். அதை ஸ்லீப் டியூரேஷன் 7 hours 5 minutes அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுச்சு. டீப் ஸ்லீப் 2 hours 35 minutes, லைட் ஸ்லீப் 4 hours 30 minutes அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. இதுலேயும் நீங்கள் அதே போனது மாதிரி நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற 2 இதை வச்சு, அதுவும் இல்லாமல் இந்த கேலண்டர் ஐக்கானை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் பட்டனால் நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஹார்ட் ரேட் செக்ஷனுக்கு வருவோம். அதாவது என் வாட்சில் 30 minutesக்கு ஒன்ஸ் ஹார்ட் பீட் பல்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் 11:30க்கு எவ்வளோ பல்ஸ் ரேட் இருக்குன்னு, 11 o'clock அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டாக வந்துடும். அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷனும் இதில் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்களா, மூவில் இருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் இதில் காமிச்சிரும். அதுவும் இல்லாமல் இங்கே ஆவரேஜ் வேல்யூ, மேக்ஸிமம், மினிமம் அந்த பல்ஸ் ரேட்டை காமிச்சிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டாக இருந்தாலும் எந்த மந்த்தாக இருந்தாலும் நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் டேட்டும் மாற்றிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். அடுத்து நீங்கள் நீங்கள் இந்த வாட்சோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணுன்னா மோர் அமுத்திட்டு இங்கே செட்டிங் சிம்பிள் இருக்கும்,
இதை அமுத்துனீங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோன் காலோ எஸ்எம்எஸ்ஸோ நீங்கள் வந்து ஃபோன் காலை வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என் ஃபோனில் ஏதாச்சும் கால் இருந்தால் என் வாட்சில் வந்து அலார்ம் மாதிரி வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி தான் எஸ்எம்எஸ்ஸும். அதுவும் இல்லாமல் இங்கே ஓப்பன் ஆல்னா எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இப்போ க்ளோஸ் ஆல் அமுத்துனீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இப்போ நான் ஓப்பன் ஆல்லே வச்சிட்றேன். இல்லை நீங்கள் ஹெல்ப்பும் இருக்குது, அந்த ஹெல்ப்பில் ஏதாச்சும் பார்த்துக்கலாம். இப்போ அலாம் செட்டிங்ஸ் என்னோட பேண்டில் வந்து 3 அலாம் தான் வந்து சப்போர்ட் ஆகுது. நான் வந்து காலையில் 6 மணிக்கும் காலையில் 6:10க்கும் வச்சுருக்கேன். அதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ கரெக்ட் டைம் வந்து 6:28 இருக்குது. நான் வந்து 6:30க்கு நான் ஒரு அலாரம் வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. அதான் இருங்க, இப்போ 6:30க்கு வச்சுட்டு என் வாட்சில் அலாரம் அடிக்கும். இதை பாருங்கள். இப்போ அலாரம் அடிக்குது, எனக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு நல்லா தெரியுது. இது வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் போல் அடிக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஸ்னூஸ் பண்ணணுன்னா, இல்லை ஸ்னூஸ் பண்ணல எல்லாம் ஆஃப் பண்ணணுன்னா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளவுதாங்க. இதுதான் அலாரம் எப்படி அடிக்கிறதுன்னு காமிக்கிறது. இப்போ வந்து நம்ம அலார்ம் வந்து எப்படி செட் பண்ணது, எப்படி அதை ஆஃப் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அடுத்து அது கீழே மோர் செக்ஷனில் பேர் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். திருப்பி நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணுறதா இருக்கும். அதனால் நான் விட்டுட்டேன். அதை வந்து ஆன் பண்ணியே விட்டுருக்கேன். அடுத்து ஸ்விட்ச் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அமுத்துனீங்கன்னா நைட் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் நைட்டில் வந்து அதோட பட்டன் எங்கே இருக்கிறது, அதாவது அந்த ஸ்மார்ட் பேண்டோட பட்டன் எங்கே இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து நைட்டில் வந்து அந்த ரிஸ்ட்டை டேர்ன் பண்ணாலே போதும், அது வந்து டைமை காட்டிடும். அதுதான் இந்த ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த ரீசெட் டிவைஸ் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பழைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்கள் புது பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த புது பாஸ்வேர்டை திருப்பியும் நீங்கள் உங்களை அடிக்க சொல்லும். ஆனால் இந்த மாதிரி நான் இன்னும் பண்ணல. நான் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு பண்ணல. அதுக்கப்புறம் ஃபிர்ம்வேர் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்டிங் அப்படின்னு வருது. ஆனால் இந்த அப்டேட்டிங் அப்படின்னு வருது. ஆனால் வந்து எனக்கு வந்து நெட்வொர்க் இஸ் அன்அவைலபிள் அப்படின்னு வருது. அதனால் இந்த ஆப்ஷனை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி மேனுவலாக நம்ம வந்து பல்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அதாவது ஃபோன்லேருந்தே இதில் அந்த உங்களோட பேண்ட் இருக்கும். அதில் மோர் அமுத்துனீங்கன்னா இங்கே வந்து ஹார்ட்டு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் இருக்கும், அதை நீங்கள் அமுத்திக்கணும். இப்போ டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. லோவாக இருக்குது எனக்கு அப்படின்னு காமிக்குது. ஏன்னா 49 பீட்ஸ் தான் இருக்குது. ஒரு மினிட்டுக்கு 45 தான் இருக்குது, 49 தான் இருக்குது. அதனால் இப்போ லோனு காமிக்குது. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஷேரும் பண்ணிக்கலாம். என்ன ஆப்பில் வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுவும் இல்லாமல் இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க இந்த டேஷ்போர்டையும் நீங்கள் இப்படி மேலே ஷேர்னு இருக்கும், அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த பேண்டோ உங்கள் வாட்சோ கீழே வந்து டுடே எஸ்டர்டே 2 days ago அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் பேண்ட் கட்டாதனால தான் நான் வந்து எஸ்டர்டேன்னு பண்ணிட்டு இருக்கேன். 2 days ago அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட்லேயே கீழே வந்தீங்கன்னா மாடியூல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த 3 இது இருக்கும், ஸ்போர்ட், ஹார்ட் ரேட், ஸ்லீப். எதாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்லீப் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் வந்து திருப்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் செக்ஷனே இருக்காது. நீங்கள் திருப்பி மாடியூல் மேனேஜர் அமுத்திட்டு நீங்கள் ஸ்லீப்பை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ திருப்பி ஸ்லீப் வந்துடும். அவ்வளவுதாங்க. அடுத்து நீங்கள் டேஷ்போர்டு ஷேர் பண்ணிக்கலாம். ரன்னிங்கை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் பேண்ட்லேயோ ஸ்மார்ட் வாட்ச்லேயோ இருக்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கும். அப்படி ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை ப்ளே பண்ணும்போது கேட்கும் உங்களுக்கு எந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மேப்பை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதாவது கூகுள் மேப்பா இல்லைனா மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி கூகுள் மேப்பே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூகுள் மேப்பில் தான் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கும். கூகுள் மேப்பை நான் எப்பயுமே சூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் கூகுள் மேப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிபிஎஸ் எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரன்னிங்கோ வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து ப்ளே பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாப் பண்ணிட்டோணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணோடனே நீங்கள் வந்து எவ்வளோ கேலரிஸ் அடிச்சிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நடந்துருக்கீங்க எல்லாமே காமிச்சிடும். அடுத்து நம்ம மைண்ட் செக்ஷனில் போகலாம். இப்போ வந்து என்னோட டிவைஸ் அப்படின்னு காமிக்குது. என்னோட டிவைஸ்னால் அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே தான். அதுக்கப்புறம் ஹெல்ப், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இதில் அமுத்தி பண்ணிக்கலாம். பர்மிஷன் மேனேஜ்மெண்ட்னால் ஏதாச்சும் பெர்மிஷன் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கோல் வந்து என்னோட பர்சனல் டேட்டா வந்து நான் நிறையா கொடுத்துருக்கேன். அதை வச்சு இது வந்து 9000 ஸ்டெப்ஸ் பர் டே நடந்தால் நல்லது அது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து 8000 அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்லீப்பும் அந்த மாதிரி தான். அது 8 hours அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் 5 hours போதும் அப்படின்னு சொல்லிட்டு 5 hours போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூனிட் செட்டிங் என்னென்னா நான் வெயிட் யூனிட் வந்து கிலோகிராம் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸ் யூனிட் வந்து மைல்லையும் இருக்குது கிலோமீட்டர்லேயும் இருக்குது. ஆனால் நான் கிலோமீட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாடி டெம்பரேச்சர் யூனிட் வந்து ஃபாரன்ஹீட் செல்சியஸ் 2 இருக்குது. ஆனால் நான் வந்து செல்சியஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னா ஒரு ப்ளூ கலரான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டைல் 1 அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலரான ஒரு ஸ்டைல் வரும். அபவுட் டஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஹெச்பேண்டோட வெர்ஷன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அப்டேட்டட் வெர்ஷன் அமுத்துனீங்கன்னா உங்களோட வெர்ஷனோட அப்டேட்டட் வெர்ஷன் வேணும்னா அந்த அப்டேட்டட் வெர்ஷன் அமுத்திக்கணும். அதை அமுத்தினேன் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்க வெர்ஷனே லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. லாக் அவுட் அமுத்தினீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். என்னோடய நேம் போட்டு அதில் வந்து இருக்கும், அதை நீங்கள் அமுத்திக்கணும். உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணுன்னா அங்கே முன்னாடி இருக்கிற ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு உருவத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கேமராவில் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்களா இல்லை ஆல்பத்துலேருந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். எனக்கு இப்போ அது தேவையில்லை, அதனால் நான் கேன்சல் அமுத்திக்கிறேன். என்னோடய நிக்நேம், ஜெண்டர், பர்த் டேட், வெயிட், ஹைட், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் கலரை செலக்ட் பண்ணிக்கணுங்க. அந்த மாதிரி ஸ்கின் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அமுத்திக்கணும். வெயிட் இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். பர்த் டேட்டும் இப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஹைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெண்டரும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிஎம்ஐயும் இதில் கரெக்டாக காமிக்கும் எல்லாமே. சேவ் பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஆப்பை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடுங்க. அவ்வளோதாங்க.